அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி தனுசு ராசி. உங்கள் ராசிநாதன் குரு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார். 6ஆம் இடத்துக்கு இந்த வருடம் பயிற்சி ஆயிடுவார். வர மே மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு குரு பயிற்சி நடக்கும். 6ஆம் இடத்துக்கு குரு போயிடுவார். ராசிநாதன் குரு, அதாவது தனுசு ராசிக்கு அதிபதி குரு, மீன ராசிக்கு அதிபதி குரு. இப்போ உங்கள் ராசிநாதன் குரு வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறனால பிரச்சனையே தான் சந்திக்கிற மாதிரி வருமா, இல்லை நல்லதே நடக்காதா, கெட்டது மட்டுமா நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. நல்லது நடக்கும். 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பெரிய அளவுக்கு யோகத்தை செய்ய முடியலனா கூட நிச்சயமாக அவரோட பார்வை மூலமாக யோகத்தை கண்டிப்பாக செஞ்சிருவார். ஏன்னா குரு வந்து இருக்கிற இடத்த விட அவர் பார்க்குற இடம் சிறப்பு. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்த குரு பார்த்துட்டாலே அந்த இடம் புனிதமாக மாறிடும். இப்போ ஒரு கிரகம், இப்போ சனியோ இல்லை செவ்வாயோ, அந்த சனி செவ்வாய் ராகு அந்த எந்த இடத்துல உட்காந்துருக்காங்களோ அந்த இடத்த அந்த சனி செவ்வாய் ராகு மேலே குருவோட பார்வை விழுந்துருச்சுன்னா அந்த பாபத்தன்மையெல்லாம் விட்டு விலகி சுபமாக மாறிடும். அதனால தான் இயற்கை சுபகிரகம்னு குரு சொல்லியிருக்காங்க. நவகிரகங்கள்லேயே 9 கிரகங்கள்லேயே குரு தான் முதன்மையான சுபகிரகம். நம்பர் 1 சுபகிரகம் குரு பகவான் தான். ஏன்னா அவர் தான் பூமியை விட பெரிய கிரகம் குரு. அப்போ வந்து அந்த குருவோட ஒளி எந்த ராசி மேலே படுதோ, எந்த கிரகத்து மேலே படுதோ, அப்போ தோஷங்கள் எல்லாம் விலகிருச்சுன்னு அர்த்தம். பாவ கிரகத்து மேலே குருவோட பார்வை விழுந்துருச்சுன்னா அந்த பாபத்தன்மை விட்டு விலகி சுபத்தன்மையாக மாறிடும். அப்போ தோஷங்கள் விலகிருச்சு அர்த்தம். அதே மாதிரி ஒரு இடத்து மேலே குருவோட பார்வை விழுந்துருச்சுன்னா அந்த 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 இடத்துக்குள்ள வந்து என்னென்ன பலன்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குமோ அது எல்லாமே குரு உங்களுக்கு கொடுத்துருவார். இப்போ 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு உங்களுக்கு 5ஆம் பருவியா, 7ஆம் பருவியா, 9ஆம் பருவியா பார்ப்பார். அதாவது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பார், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை 7ஆம் பருவியா பார்ப்பார், உங்கள் ராசிக்கு 9ஆம் பருவியா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். 6ஆம் இடத்துல இருக்க குரு 9ஆம் பருவியா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 6ஆம் இடத்துல இருக்க குரு கண்டிப்பாக இந்த வருடம் நல்ல ஒரு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். சுப கடன் இருக்கும். கண்டிப்பாக 6ல் இருக்க கூட கடன் இல்லாமலாம் இருக்க முடியாதுங்க. கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்கள் இந்த வருஷம் கடன் வாங்குவீங்க, அதில் சந்தேகமே கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்துக்கு கடன் வாங்கிடுவீங்க. கடன் இல்லாமல் இந்த வருஷம் உங்களால் வாழவே முடியாது. தொழில் கடன் வாங்குவீங்க, சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வாங்குவீங்க, இல்லை வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்காக வாங்குவீங்க, ஒரு 2 வீலர் வாங்குறதுக்கு 4 வீலர் வாங்குறதுக்கு கடன் வாங்குவீங்க. இப்போ மாதம் இஎம்ஐ கட்டுறீங்களா, அதுவே கடன் தானே, கடனுக்கு தானே வாங்குகிறோம். அப்போ இந்த இஎம்ஐ கட்டக்கூடிய அமைப்பு, லோன் கட்டக்கூடிய அமைப்பு, கிரெடிட் கார்டு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். ஒரு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வீடு இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இதுக்காக கடன் வாங்குறது எல்லாமே இந்த 6ஆம் இடத்துல இருக்க குரு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருவார். அது நல்ல விஷயங்கள் தான். நீங்கள் தேவையில்லாத கெட்ட விஷயங்களுக்கு நீங்கள் மருத்துவ செலவுக்காக கடன் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வராதுங்க, பயப்படாதீங்க. மருத்துவ செலவுக்காக கடன் அந்த மாதிரிலாம் வராது. சின்ன சின்ன மருத்துவ செலவு வரலாம் தனுசு ராசி நேயர்களுக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு இருக்கிறனால, ரோகஸ்தானத்தில் குரு இருக்கிறனால சின்ன சின்ன வியாதிகள் வரும். அதுவும் ஒரு கண்ட்ரோலில் ஒரு கட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கும், தவிர பெரிய அளவுக்கு வியாதி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 7.5 சனியிலேயே உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. 2015க்கு மேலேயே பார்த்தீங்கன்னா 7.5 வருஷத்தில் எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்க. 2023க்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் தனுசு ராசி நேயர்கள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்க. ஆனால் இந்த வருடம் இந்த குரு பயிற்சி வர்றதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும், நிச்சயமாக மாறும், பயப்பட வேண்டாம். 6ஆம் இடத்துல இருக்க குரு நல்ல வேலையை உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவார். வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க, முயற்சி பண்ணுறீங்க, நம்ம வாழ்க்கையை மாறாதா, இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? அடுத்தவங்களாம் நல்லா இருக்காங்க, அடுத்தவங்களாம் சம்பாதிக்கிறாங்க, நல்ல வேலையில் இருக்காங்க, நல்லா செட்டில் ஆகிட்டாங்க, நம்ம வந்து செட்டில் ஆக முடியலையே, ஜெயிக்க முடியலையே, ஒரு ஆதங்கத்தில் இருக்கீங்க, ஒரு ஏக்கத்தில் இருக்கீங்க. திறமை இல்லாதவங்களாம் ஜெயிச்சுட்டு இருக்காங்க சார், திறமை இல்லாதவங்க, தகுதி இல்லாமல் படிப்பறிவு இல்லாதவங்களாம் ஜெயிக்கிறாங்க, எங்கனாலும் ஜெயிக்க முடியல, அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் ஜெயிப்பீங்க. ஏன்னா பொதுவாகவே தனுசு ராசி நேயர்கள் விட்டு கொடுத்து போவீங்க, ஏமாளியாக இருப்பீங்க. உலகத்தையே அறிஞ்சவங்க தான் தனுசு ராசி நேயர்கள். ஏன்னா பூமியோட பெரிய கிரகம், அந்த ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. பெரிய கிரகம் குரு, உங்கள் ராசிநாதினே குரு தான். அப்போ இந்த வருடம் அற்புதமான ஒரு வருடமாக இருக்குங்க. 6ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கடன், சுப கடனை வாங்கி கொடுத்துருவார், நல்ல வேலை வாங்கி கொடுத்துருவார். வேலையில் ஏதாவது டிப்ரெஷன் டென்ஷன் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் உங்களுக்கு கம்மியாகும். இந்த வருஷம் ப்ரொமோஷன் கிடச்சிரும், உங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். பழைய சம்பள பாக்கியெல்லாம் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார், 3-4 மாதமாக சம்பள பாக்கி இருக்குது, நாங்களும் அடுத்தவங்களுக்கு உழைச்சி கொடுக்குறோம், எங்கள் மூலமாக அவங்க கம்பெனி முன்னேறிட்டு போகுது, அடுத்தவங்களை வளர்த்தி விட்டுருக்கோம், ஆனால் எங்களுக்கு சரி சம்பளம் வரல, இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் சம்பள பாக்கி
உங்களுக்கு இருந்த அந்த 3 மாதமோ 4 மாதமோ 6 மாதமோ உங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு கைக்கு வர வேண்டிய பணம் வரும். கொஞ்சமாச்சும் கொடுப்பாங்க இந்த வருஷம். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும், நல்லது நடக்கும். வேலையே இல்லைங்க சார், வேலையே இல்லாமல் இருக்கும், வருமானமே இல்லாமல் இருக்கும், கடன் தான் அதிகமாக போயிட்டுருக்கு, மாதம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் இஎம்ஐ கட்ட முடியல, பேங்க்கில் தொந்தரவு பண்ணுறாங்க, கிரெடிட் கார்டு வேறு வாங்கி வச்சுக்கிட்டோம், அதில் வேறு ஏகப்பட்ட சிக்கல் போயிட்டுருக்கு எங்களுக்கு, மாதம் மாதம் எங்களால் கடன் அடைக்க முடியல, கிரெடிட் கார்டு பிரச்சனை, இஎம்ஐ பிரச்சனை, வீட்டு வாடகை, அது இதுன்னு எங்களுக்கு போயிட்டே இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் மீண்டு வருவீங்க. ஏன்னா நல்ல வேலை கிடச்சிரும், நல்ல தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க, தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். இப்போ நல்ல வேலை நல்ல தொழில் ஒரு மனுஷனுக்கு இருந்துட்டாலே கடன் அவங்களால சமாளிக்க முடியும், அடைக்க முடியும். பயப்படவே பயப்படாதீங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வருடம் இந்த வருடம். சரிங்களா? 6ஆம் இடத்தில் இருக்க குரு எதிர்பார்த்த வேலை, நல்ல வேலை உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவார். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலையில் இடமாற்றம், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது, இடமாற்றம் பண்ணுறது, வேலையவே சேஞ்ச் பண்ணுறது, வேலையவே மாற்றுறது எல்லாமே நடக்கும் உங்களுக்கு. ஏன்னா 6ல் இருக்க குரு சுப கிரகம். குரு வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சுப கிரகம். அப்போ சுபத்தன்மையாக தான் உங்களுக்கு இருக்கும். அப்போது நல்ல வேலை, நல்ல இடமாற்றம், ப்ரொமோஷன் எல்லாமே உங்களுக்கு, பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும் இந்த வருஷம். சரிங்களா? அடுத்து 10ஆம் இடத்தை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு வந்து எங்கே 5ஆம் பார்வையே 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால கர்மஸ்தானத்தை பார்க்குறாரு, தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடங்கிறது வந்து பாருங்கள் தொழில் ஸ்தானம், கேது அங்கே இருக்கார். அப்போ குரு வந்து அவரோட பார்வையை வந்து கேது மேலே விழுகிறதுனால சொந்த தொழிலை ஆரம்பிக்கிறவங்க இந்த வருஷம் தாராளமாக நீங்கள் ஆரம்பிச்சிருங்க, அருமையாக இருக்கும் உங்களுக்கு. கடன் வாங்கி சொந்த தொழில் ஆரம்பிச்சிருங்க, அதில் நஷ்டம் ஏற்படாது உங்களுக்கு, கண்டிப்பாக நஷ்டமே ஏற்படாது, தோல்வி கிடையாது உங்களுக்கு, வெற்றி தான். ஏன்னா 3ல் வேறு உங்களுக்கு சனி இருக்கார்ல, அதுவே உங்களுக்கு பக்கபலம் உங்களுக்கு. அப்போ சொந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்க தாராளமாக ஆரம்பிக்கலாம். சொந்த தொழில் கொடி கட்டி பறக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். சொந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா விரிவாக்கம் செய்யணுங்க சார், சொந்த தொழில் பெருசு பண்ணணும்னு ஆசைப்பட்றோம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கையில் பணம் இல்லைன்னு சொல்கிறவங்க இந்த வருஷம் கடன் வாங்கி வச்சு சொந்த தொழில் பெருசு பண்ணுவீங்க. சொந்த தொழிலில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட், இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், நிறைய பணம் உங்களுக்கு வரப்போகுது. சரிங்களா? அந்த பணம் வச்சு உங்களால் கடன் அடைக்க முடியும், கண்டிப்பாக உங்களால் முடியும். எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்குங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் உங்களால் சமாளிக்கவே முடியல, வாழ்வா சாவாங்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு, நரக வாழ்க்கையை சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருந்தீங்க, ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை தானே வாழ்ந்துட்டு இருந்தீங்க. 2022 வரைக்குமே உங்களுக்கு பிரச்சனையாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு ஒரு நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும். சொந்த தொழில் முன்னேற்றம் இருக்கும், அதேமாதிரி பதவி உயர்வு கிடைக்கும், அரசியல் இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழிலை நாங்கள் மாற்றணும்னு நினைக்கிறோங்க சார், தொழிலே நாங்கள் மாற்றணும்னு நினைக்கிறோம், புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம், பழைய தொழில் டல்லாக போயிட்டுருக்குன்னு சொல்கிறவங்க தொழிலும் நீங்கள் மாற்றலாம், அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் தான், அதுவும் வெற்றி தான் உங்களுக்கு கொடுக்கும், தோல்வி கிடையாது. 12ஆம் இடமான விரைஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து பாருங்கள் 12ஆம் இடங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு குறிக்கிற இடம் தான் 12ஆம் இடம். அந்த இடத்த குரு பார்க்குறதுனால தாராளமாக நீங்கள் முதலீடு போடலாம், அதனால் சந்தேகமே கிடையாது. சரிங்களா? அந்த முதலீடு போடக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்லாயிருக்கு. ஒரு சில பேர் இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சில பேர் ஜெயிச்சிருவீங்க, எல்லோரும் கிடையாதுங்க. ஒரு சில பேர் இந்த பங்குச்சந்தை மூலமாக சில லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு வந்துடும். அந்த ஸ்டாக் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டுன்னெலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது மூலமாக சில அமைப்பு சில தனுசு ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிடும். எல்லா தனுசு ராசி நேயர்கள் கிடையாது, ஒரு சில பேர்த்துக்கு கிடச்சிரும். ஏன்னா அவங்க ஜாதகத்தில் 8ஆம் இடம் 12ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா 8ஆம் இடம் 12ஆம் இடம் தான் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் 8ஆம் இடம். 12ஆம் இடம் நீங்கள் போடுற முதலீட்டுக்கு பணம் வருதா, அது 8ஆம் இடத்தை பார்க்கணும். இப்போ 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, அப்போது நிச்சயமாக சுப விரயங்கள் சுப முதலீடாக தான் இருக்குமே தவிர தேவையில்லாத விரயங்கள் இருக்காது. பயப்படவே பயப்படாதீங்க, இந்த வருடம் நல்ல ஒரு வருடமாக இருக்கும். 6ல் இருக்க குருவை நினச்சி கவலையே படாதீங்க, வருத்தப்படாதீங்க. சரிங்களா? நல்லாயிருக்கும் உங்களுக்கு. 12ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால வெளிநாட்டு பிரயாணம், வெளியூர் போகணும்னு நினைக்கிற தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் வெளிநாட்டு பிரயாணம் உங்கள் கனவு நிறைவேறிடும். பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருக்குங்க சார், வீசா கிடைக்க மாட்டேங்குது, அப்ரூவ் ஆக மாட்டேங்குது, வீசா எங்களுக்கு அப்ரூவ் ஆக மாட்டேங்குது, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் வீசா அப்ரூவ் ஆயிரும், வெளிநாடு போக போகிறீங்க, உங்கள் கனவு நிறைவேறிடும், ஜெயிக்க போகிறீங்க இந்த வருஷம். உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால கல்யாணம் நடக்கும் இந்த வருஷம். தனுசு ராசி நேயர்களுக்கு முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, 2ஆம் திருமணமாக இருந்தாலும் சரி, கல்யாணம் நடந்துருங்க இந்த வருஷம். குடும்பத்திலேருந்து வந்தது குழப்பங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் அதெல்லாம் இந்த வருஷம் விலகும். பணம் வரும். 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாரு, வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. கண்டிப்பாக பணம் வரும், எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. பிரச்சனை வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது ஈஸியாக உங்களால் சமாளிச்சிட முடியும். சரிங்களா? ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வந்தால் சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வேணும். அந்த சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லைன்னா அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ தான் அந்த காலகட்டங்களில் தற்கொலை எண்ணங்கள், அந்த விரக்தி, அந்த மன உளைச்சல், அந்த டிப்ரெஷன், டென்ஷன் எல்லாமே வரும். அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்க, 2015 நீங்கள் பார்த்தாச்சு. இனி அந்த வாழ்க்கை நீங்கள் வாழ போகிறது கிடையாது.
இனிமேல் நீங்கள் வாழ போகிற வாழ்க்கை பணத்தோடு வாழ போகிறீங்க. நல்ல வருமானம் இருக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல தொழிலில் முன்னேற்றம் இருக்கும், கேட்ட கடனும் கிடச்சிரும், அந்த கடனையும் நல்லபடியாக அடைச்சிருவீங்க. இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு என்னங்க வேணும்? அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் இந்த வருஷம் நீங்கள் வாழ போகிறீங்க. தனுசு ராசி நேயர்கள் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க, பயன்படுத்திக்கிங்க. உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ராகுக்கு எது எங்கே இருக்காங்க பாருங்கள், சனி எங்கே இருக்காரு பாருங்கள், குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள், வருட கிரகங்கள் எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள், என்ன தசாபுத்தி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். ஏன்னா 3 நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பீங்க. மூலம், பூராடம், உத்திராடம். என்ன நட்சத்திர பாதம், என்ன அமைப்பில் இருக்குது, என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் வயசு என்ன, என்ன ஏஜில் இருக்கீங்க பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ராசி பலன்கிறது நம்ம சந்திரன் வச்சு பார்க்கணும். லக்னம்ங்கிறது உயிர், சரிங்களா? லக்னம்ங்கிறது அவங்க ஜாதகத்தை வச்சா தான் நம்ம சொல்ல முடியும். லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். அதாவது லக்னம்ங்கிறது விதின்னு சொல்லுவாங்க, ராசி வந்து சந்திரனை வந்து மதின்னு சொல்லுவாங்க, விதி மதின்னு சொல்லுவாங்க. இது 2 மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.